ராசி சக்கரத்துல முதலாவதா வரக்கூடியது இந்த மேசம் ராசி. மேசம் ராசி செவ்வாய் பகவான அதிபதியா கொண்டது. நமக்கு மாத பிறப்பு அப்படின்னு வந்தாலே உற்சாகமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா மாத தொடக்கத்தில் நம்மக்கிட்ட சம்பளம் இருக்கும், வருமானம் இருக்கும். அந்த மாதத்தையே நம்ம திட்டமிட்டு செயலாற்றுவதற்கு ஒரு எப்படின்னா ஒரு பட்ஜெட் போடுவதற்கு ஒரு சிறந்த காலமாக மாத பிறப்பை தான் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தின் கிரக நிலைகளால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதன் மூலம் நீங்கள் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள மன தைரியத்தோடு பிரச்சனைகளை தீர்க்கவும், அதே மாதிரி நம்மக்கிட்ட வர நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாவே பெரும்பாலுமே ஒரு நல்ல விஷயம் நமக்கு இப்போ நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலே நமக்குள்ள சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகரிக்கும். அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே பாதுகாப்பாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முன்கூட்டியே நமக்கு வர பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதற்கேற்றது போல் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகளை செய்கிறதன் மூலம் நமக்கு வரக்கூடிய பாதகமான செயலை நம்மளால் தவிர்க்க முடியும். மாதப்பிறப்பு எல்லோருக்குமே உற்சாகமான நாள், ஒரு குடும்பத்தில் குதூகலம் நிலவக்கூடிய நாள் அப்படி கூட சொல்லலாம். திட்டமிட்டு நாம் குடும்பத்தை பட்ஜெட் போடுவதற்கு நாம் தேர்ந்தெடுக்கிற நாளுமே இந்த மாதப்பிறப்பு தான். இந்த மாதம் உங்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும், உங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படி அமைய போகுது, நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் உண்டாகுமா, இல்லை அது வீண் அலைச்சலாக இருக்குமா, அலுவலகத்தில் எப்படி வேலை நடக்கும், இப்படின்னு பல கேள்விகள் உங்களோட மனதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். அந்த வகையில் நாம் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் மேச ராசி அன்பர்களுக்கு உண்டாக போகக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வைக்கிறது அந்த விஷயத்தை நம்மளால் சாதுரியமாக கையாள உதவும். இந்த மாத ராசி பலனை பொறுத்த வரைக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இந்த மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதை முதல்ல ஒரு நல்ல விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடும் முருகனோட பரிபூரண அருளையுமே பெற நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், மறந்துடாதீங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா என்றும், சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமுமே நல்லதாக நடக்கவும், எந்த ஒரு காரியத்திலையும் ஏற்படாமல் சுமூகமாக முடியும் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக மேசராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயம் அப்படிங்கிறது செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால எப்பொழுதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். ஒரு வேலைக்கே அடிமட்டத்தில் சின்ன தொழிலாளியாக சேர்ந்தா கூட அவங்களோட சொந்த உழைப்பால் அடுத்தடுத்து அந்த தொழிலில் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. பொதுவாக 12 ராசிகளுக்குமே நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதத்தையுமே உள்ளடக்கிய ஒன்றா இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதத்தோட குணாதிசயம் ஏதோ ஒன்று நிறைஞ்சிருக்கும். அதுபோல் இந்த மேசராசி என்பவர்களுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் அது நெருப்பின் குணம் தாங்க. எந்த வித பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த மேசராசியை சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா சவால்களையும் பிரச்சனைகளையும் தைரியமாக கையாள தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. அதுபோல் உங்களுக்கு இயற்கையை ரசிக்கிறது ரொம்பவுமே ஆர்வம் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கும். ஒரு இடத்துக்கே போனாலும் எல்லாரோட பார்வையும் ஒரு மாதிரி இருந்தால் இந்த மேசராசி அன்பர்களோட பார்வை ரொம்பவுமே நுணுக்கமாக இருக்கும். மேசராசிக்காரங்க கிட்ட ஒருத்தங்க நட்பு கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க பலவிதமான புதிய அனுபவத்தை அவங்களோட வாழ்க்கையில் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயம் நீங்கள் செஞ்ச முயற்சி வீணாக போயிருக்கும். அது ஏன் வீணாக போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்க. சரி, இது நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வரக்கூடிய சோம்பேறித்தனத்தால் தாங்க நிறைய விஷயத்த உங்களோட வாழ்க்கையில் இழந்திருப்பீங்க. எல்லா வேலையுமே தைரியமாகவும் துணிச்சலாகவும் செய்கிறவங்க தான் நீங்கள். நேரத்தை வீணடிக்காமல் ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பயன்களை உங்களால் பெற முடியும்.
இந்த சோம்பேறித்தனம், கொஞ்சம் வசதியாக இருக்கிற புத்தி, இது ரெண்டையுமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மாற்றிக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எடுத்து செய்கிற அனைத்து விஷயத்துலையுமே பெற முடியும். அதே போல் உங்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நெருப்பின் குணம் படைத்தவங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும். அதையுமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. உங்களுக்கு தேவையான விஷயத்தில் நல்லதாக இருக்கும் பொழுது உங்களோட பிடிவாதம் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். தேவையில்லாத விஷயத்துல இந்த பிடிவாதம் அப்படிங்கிறது பல பிரச்சனைகளை உண்டாக்கிடும். அதனால் கவனமாக இருங்க. அதுக்குன்னு இவ்வளோ சீரியஸாக இருக்கிற ஆள்லாம் நீங்கள் கிடையாது. சாதாரண விஷயங்களை நீங்கள் வேடிக்கையாக மாற்றுறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடமே கலகலப்பாக இருக்கணும் அப்படின்னு உங்களோட பேச்சாலேயே எல்லாரையும் கவரக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. இந்த சோம்பேறித்தனம், இந்த கோபப்படுறது, இது ரெண்டை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மேசராசி என்பர்கள் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைய உதவியாக இருக்கும். அதனால தாங்க. அதே போல் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, மேசம் ராசியில் இருக்கிற அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதே போல் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க என்னென்னா, நிறைய பேர் இந்த ஜாதகம் பார்த்துட்டு சரியாகவே இல்லை, நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்தோம் அதற்கான தீர்வே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த வருத்தம் அனைத்தும் நீங்கவும் உங்களுக்கு அலைச்சலே இல்லாமல் ஒரு சுலபமான வழி சொல்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோன் எடுங்க. நான் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 90 43 63 75 12 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற அந்த கட்டம் அதை சொன்னாலே உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இனிமேல் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் அதற்கான தீர்வையுமே அவங்க சொல்லிடுறாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் காணணும் அப்படின்றதுக்காக இவங்ககிட்ட ஜாதகத்தை கேட்டு தெரிஞ்சு இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்க சொன்னதுனால தான் உங்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும். ஏன்னா எவ்வளோ முயற்சி பண்ணியுமே பல பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் அப்படிங்கிறது கட்டாயம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் கொடுக்குறோம். இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல வழியில் முன்னேற்றம் காண உதவியாக இருக்கும். இப்போது கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் வக்ரம் அடையும் பொழுது புதன் பகவானும் வக்ரம் அடைகிறார். அன்னைக்கே சூரிய பகவானும் லாபஸ்தானத்திலிருந்து அயன சைன போகத்திற்கு மாற்றம் அடைகிறார். இதன் மூலம் புத்தி சாதுரியத்தால் புகழையும் செல்வாக்கையும் பெறக்கூடியவங்க மேசராசி அன்பர்கள். இந்த மாதம் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் எல்லாமே உங்களோட திறமையான செயல்களால் முடிச்சு காட்ட போறீங்க. பணவரவு சீராக இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சில முக்கியமான விஷயத்தில் உங்களோட முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் நன்மையை கொடுக்கும். சொத்து விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்க தங்களோட திறமையை வெளிப்படுத்துவதன் மூலம் வியாபாரத்தை நீங்கள் பல மடங்கு பெருக்க முடியும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் கூடிய விரைவில் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதம் இருந்தாலுமே பணம் உங்களோட கை வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் சுப காரியங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார உயர்வு, கடன்கள் குறையக்கூடிய அமைப்பு இருக்குது. தேவையற்ற வம்புகள், மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லது. பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே லாபமும் அபிவிருத்தியும் கிடைக்க போகுது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். பிரிந்து சென்ற உறவினர்களும் தேடி வந்து உங்ககிட்ட நட்பு கரம் நீட்ட போகிறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அவ்வப்போது கை கால் மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். இதனால் மருத்துவ செலவுகள் வரும். உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவம் செஞ்சுக்கிறது நல்லது. சின்ன விஷயம்தான் சொல்லி அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு தம்பதிகளுக்கிடையே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். அதனால் நீங்கள் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. நண்பர்கள் உறவினர்கள்கிட்டயே பகைமை உண்டாகும். அதனால் உங்களோட வார்த்தைகளை நீங்கள் கவனமாக இருங்க. அவங்கள தேவையில்லாத வம்பு சண்டை ஏதாவது இழுத்தா கூட நீங்கள் அதை பெருசு பண்ணாமல் விட்டுட்டு போயிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல பயனை கொடுக்கும். இல்லை இவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லி தேவையில்லாமல் மற்றவங்க பிரச்சனையில் நீங்கள் போய் மூக்கு நுழைக்கும் பொழுது அதோட விளைவுகள் அப்படிங்கிறது நீங்கள் தான் அனுபவிக்கணும். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி
கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா நன்மைகளையுமே நீங்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் வீண் அலைச்சல்களை தவிர்க்கவும் முடியும். முருகனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. அதே போல் இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 19, 20, 21. இந்த 3 தினங்களுமே மேசராசியை சேர்ந்து நீங்கள் அனைத்து விஷயத்திலுமே ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். அதிர்ஷ்ட தினங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா 12, 13, 14. இந்த 3 கிழமையுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கிழமைகளாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை இன்றைய தினம் மேற்கொள்ளும் பொழுது நிறைய சுப பலன்களை உங்களால் பெற முடியும். என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.